வீடியோவில் நிமோபிசத்தில் உள்ள மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி பார்க்கலாம். இங்கே இதை மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லலாம், அல்லாட்டி சட்டிக் அதாவது கம்பைல் டைம் பொலிமோபிசம்னு சொல்லலாம். மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லலாம், இல்லாட்டி சட்டிக் மெத்தட்னு சொல்கிறது, இல்லாட்டி கம்பைல் டைம் மெத்தட் ஓவர்லோடிங் என்று சொல்லலாம். இங்கே மெனி மெத்தட் இருக்கும் வித் சேம் நேமோட மெனி மெத்தட் இருக்கும், ஆனால் டிஃபரெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸோடு இருக்கும். இந்த சேம் கிளாஸில் ஒரே கிளாஸில் மெனி மெத்தட் இருக்கும், நிறைய மெத்தட் இருக்கும், ஆனால் சேம் மெத்தட் நேமோட அதோட டிஃபரெண்ட் ஆர்கியூமெண்டோட இருக்கும். அதை தான் சொல்கிறது கம்பைல் டைம் பொலிமோர்பிசம் அல்லது மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்கிறது. இங்கே நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கிறோம், ஷேப்ஸ் என்ற பேரில் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ள ஏரியாண்ட பேர்லேயே 3 மெத்தட் எழுதியிருக்கிறோம், ஆனால் டிஃபரெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸோட. அதாவது முதல் நாங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் நார்மலாக பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதாவது நாங்கள் ஒரு மெத்தட் மட்டும் எழுதியிருக்கிறோம், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக மெத்தட் ஒன்று எழுதியிருக்கிறோம், ஏரியாண்ட சேம் மெத்தட் நேமிலேயே ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை கொடுத்து நாங்கள் இன்ட் ஆர் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை கொடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்து இன்னொரு மெத்தட் எழுதியிருக்கிறோம், அதுவும் சேம் நேம் தான், ஏரியாண்ட பேரில் தான், ஆனால் டிஃபரெண்ட் ஆர்கியூமெண்ட், அதாவது 2 ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் டபுள் பி அண்டும் டபுள் ஹெச் அண்டு 2 டிஃபரெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே முதல் மெத்தட்டுக்குள்ளே ஃபைண்ட் ஏரியான்றது பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அடுத்த ஆர்கியூமெண்ட்ஸுக்கு சர்க்கிள்ட ஏரியா பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அடுத்ததுக்கு ட்ரையாங்குலர்ட ஏரியா பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்படி ஒரே மெத்தட் நேம், ஆனால் டிஃபரெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதாவது முதலாவதாக மெத்தடில் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸும் இல்லாமல் கொடுத்துருக்குறோம். அடுத்ததில் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோட கொடுத்துருக்குறோம். அடுத்தது 2 ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். சேம் மெத்தட் நேம் தான். அதுதான் இதை சொல்கிறது ஓவர்லோடிங்னு சொல்கிறது. இதுதான் எங்களுக்கு இது எங்களுக்கு கம்பைல் பண்ணும்போது தான் இது எங்களுக்கு தெரியும். அதுதான் இதை தான் சொல்கிறது கம்பைல் டைம் பொலிமோர்பிசம்னு சொல்கிறது. பிறகு அந்த கிளாஸ் அது ஷேப்ஸ் என்ற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம், இன்னொரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம் மெத்தட் ஓவர்லோடிங் என்று ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம், ஷேப்ஸ் மை ஷேப்ஸ் ஈக்குவல் டு நியூ ஷேப்ஸ்ன்ட்டு. பிறகு மை ஷேப்ஸ் டாட் ஏரியாண்டது பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸும் இல்லாமல் ஏரியாண்டதுக்குள்ள பிரேக்கெட்டுக்கு நார்மலாக கொடுத்துருக்குறோம். அடுத்ததுக்கு மை ஷேப்ஸ் டாட் ஏரியாண்டுட்டு அந்த நாங்கள் முதல் கொடுத்த ஆறுன்றதை பிரேக்கெட்டுக்கு கொடுத்துருக்குறோம். அதாவது ரெண்டாவது இந்த சர்க்கிள் ஏரியா பிரிண்ட் ஆகிறதுக்கு அதை கொடுத்துருக்குறோம். அடுத்த மை ஷேப்ஸ் டாட் ஏரியான்ட்டு பிரேக்கெட்டுக்கு 2 ஆர்கியூமெண்ட்ஸுன்ற பெருமானம் கொடுத்துருப்பேன். அது ட்ரையாங்கிள்ன்ற ஏரியா பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்படி 4 மெத்தட் எழுதியிருக்கிறோம் சேம் மெத்தட் நேமில். முதல் ஃபைண்ட் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் எழுதியிருக்கிறோம். ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் எழுதியிருக்கிறோம். அதுக்கு பிறகு சர்க்குலர் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோடு எழுதியிருக்கிறோம். சர்க்குலர் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோடு எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி ட்ரையாங்குலர் ஏரியாவை ஃபைண்ட் பண்ண 2 ஆர்கியூமெண்ட்ஸோடு எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி ரெக்டாங்குலர் ஏரியாவை ஃபைண்ட் பண்ண 2 ஆர்கியூமெண்ட்ஸ் சேம் மெத்தட் நேம். எல்லாத்துலேயுமே ஏரியாண்ட மெத்தட் நேம் தான் இங்கே சூஸ் பண்ணப்பட்டிருக்குது. தொடர்ந்து அடுத்த கிளாஸில் நாங்கள் இந்த ஏரியாவை ஃபைண்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எழுதி அதை தொடர்ந்து அந்த ஏரியா எல்லாம் ஃபைண்ட் ஏரியா, மற்றது ட்ரையாங்குலர் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறது, மற்றது சர்க்குலர் ஏரியா, மற்றது ரெக்டாங்குலர் ஏரியா இவெல்லாம் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். நாங்கள் இது ஓவர்லோடிங், அதாவது கம்பைல் பொலிமோர்பிசம் தான். இது கம்பைல் பண்ணும்போது தான் எங்களுக்கு எந்த மெத்தட் ரன் ஆகுதுன்றது தெரியும். என்னொன்று இருக்குது ரன் டைம் பொலிமோர்பிசம், இது கம்பைல் டைம் பொலிமோர்பிசம். சேம் மெத்தட் நேம், ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸ் வேறு வேறையாக கொடுத்துருக்குறோம். முதல் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல், பிறகு 2 ஆர்கியூமெண்ட்ஸ், ஆனால் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இன்ட் ஆர் ஒரு ஆர்கியூமெண்ட் இன்ட்
ஆர் அண்ட் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் சர்க்குலர் ஏரியா 2πr² தான் அதன் சர்க்குலர் ஏரியாவுக்கு வாய்ப்பாடு அதன்படி எழுதியிருக்கிறோம். அடுத்த வந்து ட்ரையாங்குலர் அதுக்கு வந்து எழுதியிருக்கிறோம் ட்ரையாங்குலர். அடுத்தது வந்து ரெக்டாங்குலர் ஏரியாவை ஃபைன் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் ஜாவா சின்னு அடித்து அங்கால வந்து மெதட் ஓவர்லோடிங் .javaன்னு கொடுத்தோம்னா பிறகு அடுத்ததாக வந்து ஜாவான்னு அடித்து மெதட் ஓவர்லோடிங்ன்னு கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து முதலாவதாக வந்து ஃபைண்ட் ஏரியான்றது வந்திருக்கு. அடுத்த வந்து சர்க்குலர் ஏரியா ஈக்குவல்ட்டு வந்திருக்கு. அடுத்து வந்து ட்ரையாங்குலர் ஏரியா, அடுத்தது வந்து ரெக்டாங்குலர் ஏரியா. இப்படி தான் வந்து பாலிமார்பிசம் கம்பைல் டைம் பாலிமார்பிசம் இது வந்து செய்கிறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.